ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி ஃபேன் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. ஸோ நான் இது வரைக்கும் போட்ட 2 பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக்கு மினி எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா, ஒரு நாள் ஒரு கனவு. ஸோ இந்த டைட்டிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டோரியில் எனக்கு எப்படி போகும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, இல்லை என்ன உங்கள் மைண்டில் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை படித்து பார்க்குறேன். ஸோ யார் என்னோடய அந்த மைண்டுக்கு மேட்ச் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். ஸோ போன பாட்டு என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம ஜிமின் ஜேகே 2 பேரும் பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆக்கியிருப்பாங்க. அதோட தான் நிறுத்தணும். வாங்கடா இப்போ இந்த பாட்டுள்ள போகலாம். வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இப்போது நம்ம ஜேகே அண்ட் ஜிமின் 2 பேரும் அப்படியே அவங்களோட கேஷுவலான டாக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே டைம் இருக்க ஆகிட்டே இருக்குது. ஸோ மிட் நைட் ஆகிட்டுருக்கு. 11:30 கிட்ட நம்ம ஜேகே அண்ட் ஜிமின் அதே பிளேஸில் அப்படியே அந்த மண்ணில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜேகே தான் சும்மா ஜிமினி ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து நிறைய பேசுகிறாங்க நம்ம ஜேகே கிட்ட. ஒரு மாதிரி அந்த அலையை பார்த்துக்கிட்டு அவங்களோட கையை அப்படியே வீசி அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி அது நல்லா இருக்குது. அவரோட அந்த வாய்ஸ் ஆகட்டும், அவரோட அந்த ஃபேஸ், அவரோட அந்த ரியாக்ஷன், அவரோட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு வேறு எந்த திங்க்குமே கிடையாது. அதாவது ஏற்கனவே அவர் லோன்லியாக இருந்திருப்பார். ஸோ அவருக்குன்னு இப்போது யாருமே இல்லை. ஸோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ண வந்த பிளேஸில் ரொம்பவே ஒரு மாதிரி தனிமையாக இருந்திருப்பார். இங்கே வந்து ஒரு பர்சன் அவர்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி துருன்னு நிறைய பேசுகிறாங்க. நம்ம ஜேகே வந்து ஒரு வேர்ட் பேசினா நம்ம ஜிமின் வந்து அங்கே 100 வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. ஜேகேக்கு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இல்லை, அது என்னமோ நல்லா இருக்குது. அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அப்படியே ஆன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினியே அவரோட அந்த ஐஸ் எடுக்காமல் அப்படியே அவரோட லிப்ஸ், அவரோட அந்த கண், அவர் அந்த விரலை லைட்டாக அசைச்சு பேசுகிறது, அந்த மாதிரி தான் லைட்டாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ டைம் போகிறது 2 பேருக்குமே தெரியல. நம்ம ஜிமின் இந்த சைடு தான் அவரை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த பிளேஸில் இங்கே தான் இருக்கேன். நான் சின்னதுலேருந்து எனக்கு இந்த பிளேஸ்க்கு வந்து இங்கே இருக்க இந்த பீச்சை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு இது மாதிரி இந்த மூமெண்ட்டு, இந்த டே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த ஃபுல் மூனை பார்க்குறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு பீச்சில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்சைட் ஜேகே ஒரு மாதிரி குழப்பமாக, என்ன ஃப்ரெண்ட்ஸா, இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க, உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? எனக்கும் என்னோடய கடல் நண்பனுக்கும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணச்சு மாட்டிட்டு அவர் அப்படி ஸ்மைல் பண்ணி காட்டுறாங்க. என்ன சீக்ரெட்டா? கடல் நண்பனா? இந்த பீச் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பீச் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்கே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க இன்னும் டைம் ஆகலை, நான் டெய்லி நைட்ஸ் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தீர மாட்டாங்களா? டைம் இப்போவே மேக்ஸிமம் 12:30 ஆயிடுச்சு. ஸோ நான் நியூவாக இருக்கேன், ஓகே, எனக்கு எதுவும் தெரியல. உனக்கு உங்கள் வீட்டிலலாம் தீர மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வீட்டில் எனக்கு அப்படி யாரும் இல்லை எனக்கு கேர் பண்ணுறதுக்கு. எனக்கு இருக்கிறது எங்கள் கிராண்ட்மாவோட ஒரு வுட் ஹவுஸ் தான். ஸோ எங்கள் கிராண்ட்மாவும் டெட் ஆகிடாங்க. ஸோ அதனால் நான் இப்போது தனியாக தான் இருக்கேன். அதனால் மார்னிங்கில் நான் வந்து பிஸியாக இருப்பேன். நைட்டில் எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு என்னோடய ப்ளேஸில் தூங்கிடுவேன். அவ்வளோதான். வேறு மார்னிங் எந்திரிச்சு என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்ப்பேன் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே அப்படியே ஆண்டி கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோதானா, இப்போ சிம்பிளான லைஃப்பாக வாழ்கிற, உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்குன்னு என்ன ஆசை இருக்க போகுது, எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு இது ஹாப்பியாக இருக்குது, இதுக்கு மாரி என்ன ஆசை இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து சிட்டியில் இருக்காங்க. அவரோட அந்த
பிஸ்னஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, நான் மேலே 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 அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம அதை கொண்டு வரலான்ற நிறைய ஓவர் திங்கிங்கில் வாழ்ந்த மனுஷன் அவர். ஸோ இங்கே எதுவுமே எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், எந்த ஒரு கனவும் இல்லாமல், வாழ்க்கை போகிற போக்கில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த லைஃப்பை வாழ்கிற சிம்பிளான பர்சன். ஸோ நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஜிமினை பார்க்குறாங்க. உனக்கு எந்த ஆசையுமே இல்லையா அப்படின்ட்டு. எனக்குன்னு ஆசை எதுவும் இல்லை, இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா எனக்கு தான் எல்லாமே கிடச்சிருதே, அப்புறம் எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆமாம், நீ இன்னும் சிங்கிளாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே பேசிகிட்டே திருன்னு பேசிட்டே இருந்தால் சட்டுன்னு ஸ்டாப் ஆகிட்டாரு. ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜேகேவை தான் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி அப்படியே குழப்பத்தோடு பார்க்குறாங்க. என்ன தப்பாக ஏதாச்சும் கேட்டேன்னா ஏன் அப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு, சிங்கிளானா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல. அவர் ஒரு மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இதெல்லாம் என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி அப்படி கேட்குறாங்க. அதாவது உனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா இந்த லவ் அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா, அப்புறம் நீ மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்தில் கமிட்மெண்ட்லலாம் இறங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் இப்போ சொசைட்டியில் அந்த மனுஷங்க அப்படி தானே இருக்காங்க. ஏன்னா நீ இப்படி தான் இருக்கணும்னு திங்க் பண்ணுறியா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜேகே அப்படி கேட்டது ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக அவரோட அந்த ஐஸை சுருக்கி மேலே இருக்க மூணு அப்படியே சுருக்கி பார்க்குறாங்க. அப்படியே திங்க் பண்ணுற மாதிரி மேலே பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறேன், என்ன பண்ணுறா இவன் அச்சோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் யோசிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. இந்த சைட் ஜேகே சரி நான் இதை தெரியாமல் கேட்ட போல இருக்கு, ரொம்ப யோசிக்காத, மூளை பிதிங்கிற போது அப்படின்றாங்க. ஜிமின்க்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே விழுந்து சிரிக்கிறாங்க. ஏய் என்ன சொல்லிட்டேன் இப்படி சிரிக்கிற நீ அப்படின்றாங்க. அதுவா, நீங்கள் நல்லா காமெடியாக பேசுகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசினதில்லை அப்படி சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்க. என்ன நான் காமெடி பேசுகிறேன்னா, நான் காமெடியாக பேசுகிறேன்னா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப ஃபன்னாக பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ கால கொடுமை, நான் எவ்வளோ சீரியஸாக கேட்குறேன், சீரியஸாக சொல்கிறேன், அது எல்லாம் உனக்கு காமெடியாக இருக்கு, ஆனால் நீ எனக்கு சீரியஸாக சொல்கிறதுலாம் எனக்கு காமெடியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஐஸை ரோல் இப்படி தான் நம்ம ஜேகேவும் நம்ம ஜிமினும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜேகே தர்த்தமாக அவங்க டைம் பார்க்குறாங்க. டைம் 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஜேகே சரி ஜிமின் டைம் ஆகுது, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், ஸோ நான் என்னோடய பிளேஸ்க்கு போகிறேன். நம்ம ஜிமினும் ஓகே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது, மார்னிங்லேருந்து கொஞ்சம் சுற்றிட்டு இருந்ததால், ஸோ நான் போய் படுக்கிறேன். அண்ட் உன்னை மீட் பண்ணணுன்னா மார்னிங் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க. நாளைக்கு ஈவினிங் நாம் இதே பிளேஸில் இங்கேயே பார்க்கலாம். ஸோ என்னோடய ஒர்க் பண்ணுற பிளேஸு உடனே ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அது உன்னோட விஷ் தான். சரி நாளைக்கு ஈவினிங் நான் உன்னை மீட் பண்ணுறேன், ஓகேவா, நைஸ் டு மீட்டிங் யூ அப்படி சொல்லிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுறாங்க. ஜிமினும் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுறாங்க. நீ போகலையா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேவும் அவரோட ஷூஸை வேர் பண்ணிவிட்டு அவரோட அந்த மண்ணெல்லாம் ஒரு மாதிரி தட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இந்த சைடெலாம் ஸோ அவர் கீழே குனிஞ்சு அந்த மண்ணெல்லாம் தட்டும்போது அவரோட அந்த சில்கி ஹேர் அப்படியே அவரோட ஃபேஸ்லலாம் வந்து விழுது, கண்ணு மேலெல்லாம். இந்த சைடு ஜேகே 2 ஹேண்ட்ஸ்லேயே அவரோட மண்ணை தட்டிகிட்ருக்காங்க பேக் சைடில் ஒன்று. ஜிமின் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டே அவரோட அந்த ஹேரை லைட்டாக அவருக்கே தெரியாமல்
அந்த ஹேண்ட்ஸ் போய் அவரோட அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அவர் கண்ணு மேலேருந்து எடுத்து விடுது. நம்ம மண்ணை தட்டிகிட்டு இருந்தேன். நம்ம ஜிகே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஜிம்மினோட அந்த ஹேண்ட்ஸ் அவரோட ஹேரில் பட்டதும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுறாங்க. இந்த சைடு ஜிம்மின் அப்போ தான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே அவர் ஹேண்ட்ஸ் பேக்கில் எடுத்துடுறாங்க. இந்த சைடு ஜிகே அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க ஒரு மாதிரி அந்த ஐஸில் டீப்பாக. ஜிகே அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ண இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஹேரு உன் கண்ணு மேலே பட்டிருந்துச்சு, அதான் நகட்டி விட்டேன், சாரி அப்படின்றாங்க. ஜிகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட பன்னி டீத்தை காட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நீ இருந்துருவில்ல தனியாக, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடம் பழக்கம்தான், இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீ ஏதோ ஃபீல் பண்ணாமல் சேஃபாக போ அப்படின்றாங்க. அம்மா எப்படி போவ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏதாச்சும் கேப் பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. கேப்னா அதான் அந்த கார் டாக்ஸி. ஓ ஆனால் இந்த நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே ஜேகே கேட்குறாங்க. கிடைக்குமான்னு என்ன கேட்குற, கிடைக்காதா அப்போது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி அப்படியே பொப்பி ஐஸில் கேட்குறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கண்ணை சிமிட்டி ஜேகேவோட அந்த க்யூட்னஸை சிம்மினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இங்கே வில்லேஜ் மாதிரி இந்த பிளேஸில் அந்தளவுக்கு நைட்டில் வண்டியெல்லாம் கிடைக்காது. நீ இங்கே போகணுன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் வழியாக போனேன்னா உன்னோட பிளேஸ் ரொம்ப பக்கம் தான். ஸோ நீ மெயின் ரோடு வழியாகலாம் போகணுன்னா நீ அந்த மலை மேலே அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்ச அந்த பாதையில் ரொம்ப நேரம் ஆகும் போக. எப்படியோ இப்போ போனேன்னா மேக்ஸிமம் ஒரு நடந்து போக ஒரு 2 hours கிட்ட ஆயிரும். நீ இந்த ஷார்ட்கட் வழியாக போனேன்னா ஒரு 1/2 hourல போய் சேர்ந்துடலாம் மெயின் ரோடுக்கு அப்படின்றாங்க. ஜிகே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் ஆகுமா நடந்து போனா? அச்சோ அவ்வளோ நேரம் நடந்து போனால் என்ன ஆகுது, ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. அவரோட அந்த முட்டியில் கை வச்சுட்டு சரி ஜிமின் சரி ஷார்ட்கட்டில் போ அப்படின்றாங்க. ஷார்ட்கட்டில் போகலாம் ஆனால் வழி தெரியாதே. அப்படியா சரி வா, என்னோடய வீடு அங்கே தான் இருக்குது, என்னோடய ஒட் ஹவுஸும் அங்கே தான் இருக்குது, நான் அந்த வழியாகவே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. எனக்கு சாரி, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்னால் நீயும் வர வேண்டி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே, எங்களோட பிளேஸ்க்கு வந்திருக்கேன், நீ இப்படி சேஃபாக இல்லாமல் இருக்கிறது என்னால் எப்படி பார்த்துட்ருக்க முடியும், அதனால் என்ன இருக்குது, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன்னு சொன்ன. இல்லை நான் பேசிக்கிறேன், நாளைக்கு பேசிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போக மாட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸை என் கண்ணில் காட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்களாம் ஷை ஆகுறவங்க, இனிமேல் தான் வருவாங்க, நியூ பர்சன் கூடலாம் பேச மாட்டாங்க. அப்படி யாரைத்தான் சொல்கிறேன், வேறு யார், இந்த பீச்சில் இருக்க க்யூட்டான ஃபிஷ்ஷஸ் தான் அப்படின்றாங்க. என்ன ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நம்ம ஜேகே சொன்னதும் ஜிம்மின் சிரிக்கிறத பார்த்து ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஏன் எதுக்கு சிரிக்கிற, ஃபிஷ் கூட யாராச்சும் பேசுவாங்களா, அதான் சொன்னேன்ல எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு இங்கே பழக்கமாயிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நான் இருந்தால் யாருமே இல்லாதப்போ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் சும்மா என் முன்னாடி என்னை பார்த்து சும்மா நான் அதுங்களை தடவி கொடுப்பேன். அப்படியா, ஓ உன் லைஃப்பை நீ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற, தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க. நான் பாரு என் ஃபேமிலியோடு இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணுறேன், அது என்னன்னு தான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய மூச்சு இழுத்து விடுறாங்க. ஜிம்மின் அப்படியா, எனக்கு தெரியல, எனக்கு இங்கே இருந்து பழகுனதால உன்னோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. தெரியாமல் இருக்கிறதே நல்லது, நீ இங்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, அந்த சந்தோஷமே உனக்கு
இல்லாமல் போயிடும். அப்படியே அந்த மணி பின்னாடி போகணும். அப்புறம் அந்த லைஃப் எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு போகிறோம், எதுக்கு இருக்கோன்னு தெரியாத ஒரு லைஃப் இருக்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உள்ள முழுகிட்டே இருப்போம். ஆனால் சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது. கடைசியில் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாமே மணி மட்டும்தான் வாழ்ந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபீலிங்ஸ் ஜீரோவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அப்படியே குழப்பமாக அவரோட ஐஸை ரோல் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை இல்லை எனக்கு அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அடே சே இவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கோம்ல, இவனுக்குலாம் இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, அது சிட்டி லைஃப் அப்படின்னு சொன்னேன், உனக்கு அது புரியாது. நீ இப்படியே உன்னோட லைஃப்பை சந்தோஷமாகவே வாழு. அங்கெல்லாம் வந்தேனா அப்புறம் உன்னோட அந்த சந்தோஷமே போயிடும். சரி, எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷார்ட்கட்க்கு. ஸோ ஜிமினும் அந்த பீச்லேயே அப்படியே அந்த தண்ணி ஓரமாகவே நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேகேவும் அப்படியே ஜிமின் கூடவே நடந்து வந்துட்டுருக்காங்க. அவர் அதாவது ஸ்லிப்பர் போடாமல் தானே இருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே அப்படியே ஜிமினை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க, நீ என்ன ஷூஸ் வேர் பண்ணாமல் வந்திருக்க, நீ ஸ்லிப்பர் போட வேண்டியதானே அப்படின்ட்டு. அப்படின்னா நான் அதெல்லாம் வேர் பண்ண மாட்டேனே அப்படின்றாங்க. ஏன் இல்லை, எனக்கு அது பழக்கம் இல்லை. என்ன சீரியஸா? எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றாங்க. அச்சோ, எப்படி இப்போ மட்டும்தானா இல்லை எப்பவுமே வா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிறந்ததுலேருந்து. அவ்வளோதான். ஜேகே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன மனுஷன் இவன், ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவருக்கு தலையே சுற்றுது. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமல் அவரும் அந்த பீச் தண்ணிலேயே லைட்டாக அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பீச் ரோட் அந்த சைட்லேயே போனாங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வே மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது ஒரு ஃபாரஸ்ட் சைட் மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே அந்த இடத்தாண்டு தான் நிற்கிறாங்க. இப்போது என்ன பிளேஸ் இது, இருட்டாக இருக்கும் போல் இருக்குது, இங்கே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், வா பயப்படாத, நான் எப்போவுமே போயிட்டு வர இடம் தான், இங்கே எதுவுமே இருக்காது, நீ என்னோடய ஹேண்ட்ஸ் மட்டும் பிடிச்சிக்கோ, நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன், நீ என்னோடய ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு பேக்கில் வரியா அப்படின்றாங்க. இவ்வளோ இருட்டாக இருக்குது, எப்படி நீ போவ, நான் என் மொபைலில் டார்ச் ஆன் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருக்க அந்த அனிமல்ஸ்லாம் ஒரு மாதிரி அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்கன்னா அவங்க பயந்துடுவாங்க, நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க. என்னது அனிமல்ஸ் இருக்குமா? அனிமல்ஸ் மீன் குட்டி குட்டி விலங்குங்க, அது நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, நீ என் சத்தம் போடாமல் அமைதியாக வந்தாலே போதும், என் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கோ, ஏன் பயப்படுறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜேகே லைட் கல்ப் பண்ணிவிட்டு, இது பயமா, நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜிமினும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ என் கை எப்படி சொல்லிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட ஒரு ஹேண்ட்ஸ் கிட்ட போகுது. அந்த ஹேண்ட்ஸு அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஜிமினோட ஹேண்ட்ஸை டச் பண்ணும்போது மட்டும் அது என்னன்னே தெரில அவருக்கு. அப்படியே அந்த ஹேண்ட்ஸை அவரோட ஃபிங்கர் அப்படியே லைட்டாக ஜேகேவோட ஹேண்ட்ஸில் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே லைட்டாக முடிக்கிறாங்க. ஜேகேவோட ஃபிங்கர் பட்டதும் அப்படியே டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு, இப்போ ஜிமின் ஃப்ரண்ட்டில், நம்ம ஜேகே பேக்கில். அது ஒரு சின்ன வே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாமே செடி அந்த மாதிரி தான் இருக்கும், ஃபாரஸ்ட் பிளேஸ்லையா. ஸோ ஜிமின் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஜேகேக்கு சுற்றி எதுவுமே தெரியல, எல்லாமே இருட்டாக தெரியுது. அந்த இலைங்கெல்லாம் செய்யும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அண்ட் அவர் ஃப்ரண்டில் போகிற நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஷைனியாக இருக்காங்க. ஜேகேக்கு அது மட்டும்தான் தெரியுது. அவ்வளோ அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த காட்டுக்குள்ளே லைட்டாக இருட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஜிமின் மட்டும் நல்லா க்ளோவாக தெரியுறாரு அவருக்கு. அப்படி ஜிமின்ட்டே பார்த்துட்டே வராங்க. அந்த மனுஷனுக்கு வேறு எதுவுமே கண்ணே தெரியல. அப்படியே நம்ம ஜிமினை மட்டுமே பார்த்துட்டே அவர் போகிற வழியெல்லாம் அவரும் போய்கிட்டே இருக்காங்க. ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே டைப் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க கையை பிடிச்சி. ஜேகேவோ அப்படியே ஆடிட்டு அவரோட மைண்ட் பிளாங்காக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. ஜிமினோட பேச்சை கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. பார்த்தா
இப்போ அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் உள்ளே தான் ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரீ ஹவுஸில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஜேகே அந்த லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. அங்கே பாரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே லைட்டாக திரும்பி அவரோட லிப்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சு அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டு அப்படியே அந்த கண்ணை ஒரு மாதிரி சிமிட்டி சிமிட்டி காட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜிமின், நான் தான் சொன்னேன்ல இங்கே அனிமல்ஸ் இருக்கும், சவுண்ட் பண்ணாத அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறாங்க. இது ஜிமினோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டில் போயிட்டு அப்படியே அந்த ட்ரீ ஹவுஸ் ஆண்ட தான் நிற்கிறாங்க. ஸோ இதுதான் நான் இருக்க ப்ளீஸ், இது என்னோடய வீடு. ஸோ இங்கேருந்து நீ போய்க்குவியா இல்லை நான் மெயின் ரோட்டில் நான் ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த பிளேஸும் தெரியாது, கொஞ்சம் நான் மெயின் ரோட்டில் என்னோடய ரூட் மட்டும் சொல்லிடுறான்ன்றாங்க. ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவரோட அந்த ஹவுஸ் ஹுட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில், அதாவது ஒரு 5 minutes அந்த மாதிரிலே மெயின் ரோடு வந்துடுது. ஸோ மெயின் ரோடுக்கு போயிட்டாலே ரோடெல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அவரோட அந்த ரெஸ்டாரண்ட் ஜிமின் இருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 15 minutes அந்த மாதிரி. ஸோ வாக் வேல தான் போனோம். ஒரு சைடில் அப்படியே ஜிமின் அப்படியே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜேகே ஜிமினோட ஹேண்ட்ஸை தான் அப்படியே பிடிச்சிட்ருக்காங்க. மெயின் ரோடுக்கு வந்தோம். ஸோ மெயின் ரோடு ரொம்ப காலியாக இருக்குது, நல்லா பெருசாக, ரெண்டா பக்கமும் நல்ல மரம், அந்த மாதிரி நல்ல காற்று, அந்த பீச்சோட காற்றும் சேர்த்து அந்த குளிரான இரவு. ஸோ மேலே இருக்க அந்த நிலா அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க 2 பேர் தான் அந்த ரோட்டில். நைட் இருக்கும் ஒரு 1 o'clock அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த சின்ன சின்ன பறவைங்களோட சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட காற்று வீசுகிற சவுண்டு, அதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது ஜேகேக்கு. அப்படியே ஜிமின் போகிற போக்குலையே அவரும் போயிட்டுருக்காங்க. ஸோ மெயின் ரோடு வந்தோம், நம்ம ஜேகே ஜிமினோட ஹேண்ட்ஸை தான் பிடிச்சிட்ருக்காங்க. வெளிச்சம் வந்தோம். அவர் அதை என்ன பண்ணுறாங்க அதை பற்றி அவர் ரியாலிட்டிக்கே வரவே இல்லை. அப்படியே அவர் கூடவே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சட்டுன்னு இப்போ மெயின் ரோட்டில் வந்துட்டார் இல்லையா. ஸோ லைட்டாக என்ன பண்ணுறாங்க, அவர் ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஜேகே அப்போ தான் ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்றாங்க. இங்கே தான் வெளிச்சம் இருக்கே, நீ இன்னமும் ஏன் கையை பிடிச்சிட்ருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படியே லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக வெளியே எடுக்கிறாங்க. ஜேகேக்கு அந்த ஹேண்ட்ஸை விடவே ஒரு மாதிரி மனசே இல்லை. ஏன்னா அந்த ஒரு மாதிரி சில்னஸான அந்த பிளேஸில் நம்ம ஜேகேயும் ஜிமினோட ஹேண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக இருந்திருக்கும் ஜேகேக்கு. ஸோ அப்படியே அந்த ஹேண்ட்ஸ், அந்த ஃபிங்கர்ஸில் அப்படியே லைட்டாக ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியான அந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே ஜேகேயோட அந்த லாங் ஹேண்ட்லேருந்து பிரியுது. ஸோ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி அது பிரியக்கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஒரு ஹார்ட் மட்டும் ஒரு மாதிரி ரைஸ் அப் ஆகிட்டுருக்கு. ஜிமின் அவரோட ஃபுல் ஃபிங்கர்ஸும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போனேன்னா இன்னும் ஒரு 10 minutesல உன்னோட ரெஸ்டாரண்ட் வந்துடும். ஸோ நீ பார்த்து சேஃபாக போ, ஓகேவா? என்னால் மெயினில் அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் வர முடியாது, ஓகேவா? நீ போயிடுவேல்ல அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஓகே, என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இருக்கட்டும், தேங்க்ஸ்லாம் வேணாம், நான் நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணலாம், ஓகேவா? எனக்கு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப அழகாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகேக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது ஒரு லிப்ஸ் ஓரமாக. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம ஒரு பர்சன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க. நீ என்ன வினோதமாக பேசுவியோ, இப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்க, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்றாங்க. புரியாமல் இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. ஓ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணிவிட்டு, பா நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே ஓகே, இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வரலாம்ல என்னோடய ரெஸ்டாரண்ட்க்கு அப்படின்றாங்க. அது இப்படி ஒரே நாளில் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போகிறது
அப்படின்றாங்க. நான் மட்டும் வரல, உன் கையை பிடிச்சிட்டு நீ கூப்பிட்டு வர பேசுக்கு அப்படின்றாங்க. ஹலோ, உங்களுக்கு தான் இடம் தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க, அதனால கூப்பிட்டு வந்து விட்டேன் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. சரி சாரி அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேக்கு பாய் சொல்லிவிட்டு அவர் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க. அவரோட ரோட்க்கு ஜேகே வந்து அவருக்கு ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் பிரிகிறாங்க. ஸோ அந்த ரோட்டில் நம்ம ஜேகேவும் அவரோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜிமினும் போயிட்டுருக்காங்க. போய் கொஞ்சம் தூரத்தில் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜிமினும் சேமாக டைமுக்கு திரும்புகிறாங்க. ஒரு மாதிரி 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் அப்படின்றாங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே நல்லா லாங்காக போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் அங்கே இல்லை. ஸோ அவரோட ப்ளேஸ்க்கு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி லாங் பிரீத் இழுத்து விட்டு நல்லா இருந்துச்சு இன்னைக்கிட்டே அப்படின்ற மாதிரி அப்படியே நினச்சிட்டே அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே அவரோட ரூமுக்கு போயிட்டு அவரும் படுத்துடுறாங்க. ஸோ ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடியுது. ஸோ இந்த பாட்டு எப்படி போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் போரிங்காக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்டோரி இது மாதிரி தாண்டா போகும், நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா புரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் செகண்ட் சேனலில் போட்ட ஹே மை ஹிட்லர் யாரெல்லாம் பார்த்தீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஏன்னா அந்த ஸ்டோரி ரைட்டிங்கில் போடும்போது நான் எதிர்பார்க்கல. ஸோ அது வாய்ஸ் ஓவராக கொடுப்பேன்னா நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஸ்டோரிலாம் எப்படி இருக்குது, அந்த இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போடுறேன். நான் நாளைக்கு சண்டே வீடியோஸ் வருமானு தெரியல. அப்படி போட்டேன்னா அப்லோட் பண்ணுறேன், இல்லைன்னா நான் மண்டே வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகே? இது என்ன இங்கு வசந்த காலமா, இடைவெளி இன்னும்